வணக்கம். ஜவாய்ஜப்புரம் ஜவாத் வட்டி புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது ஒருவரை போல் இன்னொருவர் நடித்து காட்டுவது, அதாவது பேசி காட்டுவது, அது ஆங்கிலத்தில் மிமிக்ரி என்று சொல்லப்படும். இது ஒரு சகஜமான ஒரு கேலி கிண்டல் அப்படிலாம் சொல்ல முடியாது. அவரை போன்று இவர் நடித்து காண்பிக்கிறார் என்பதே மிகப்பெரிய ஒரு திறமையின் வெளிப்பாடு தான். தமிழ்லாம் பார்த்தீங்கன்னா பல திரைப்படங்கள்ல ஃபேமஸான மயில்சாமி, மற்றபடி தாமு போன்றவர்கள்லாம் இந்த மாதிரி மிமிக்ரியின் மூலமாகத்தான் பப்ளிக் ஆனாங்க. அது மாதிரி இந்திய அளவுக்கு இல்லை, உலக அளவுக்கு ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. எம்ஜிஆரை போன்ற மிமிக்ரி பண்ணுவது, நம்பியாரை போன்ற மிமிக்ரி பண்ணுவது. அது மாதிரி துணை ஜனாதிபதியை போன்று ஒரு திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி மிமிக்ரி பண்ணியிருக்கார். அதாவது துணை ஜனாதிபதி ஜெகதீப் தன்கரை போல ஒரு மிமிக்ரி பண்றார். அதாவது திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி. என்ன விஷயம் அப்படின்னா, நாடாளுமன்றத்தில் 151 பேர் அர்த்தமற்ற நிலையில, மற்றபடி எந்த ஒரு ஆதாரமற்ற நிலையிலும் அவங்க கேள்வி கேட்கிறாங்க. அதற்கு எந்த ஒரு பதிலும் இல்லை. கலர் குண்டு தாக்குதல் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை அப்படியே ஃபைலை க்ளோஸ் பண்ண பார்க்குறாங்க. இருக்கக்கூடிய எம்பிக்கள் அதை விடுவதாக இல்லை. அவங்க கேள்வி கேட்கத்தானே செய்வாங்க. மக்கள் கேட்கக்கூடிய சமயத்தில் அப்புறம் அவங்க கேள்வி கேட்பாங்கல்ல. நாளைக்கு இந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு அவங்க ஓட்டு கேட்கக்கூடிய சமயத்தில் அவங்க தொகுதி மக்கள் கேட்பாங்களா இல்லையா? என்னப்பா இங்கிருந்து நாங்கள் உங்களை தேர்ந்து அனுப்பணும், கலர் குண்டு தாக்குதல் அப்படிங்கிறான் ஒருத்தன் இன்னும் ஸ்ப்ரே அடிச்சதா சொல்றான், ஒருத்தன் சும்மா விளையாண்டு போனாங்கன்னு சொல்றான். பத்திரிகை சம்பந்தப்பட்ட வகையில் எந்த ஒரு மீடியாக்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லை. பிரதமர் மோடியோ அமித்ஷாவோ எந்த பதிலுமே சொல்லவில்லை. ரைட்டு, ஓகே. இங்கிருந்து நாங்க உங்களை தேர்ந்தெடுத்த அம்சம் இல்லையா, நீங்க என்னத்த கேள்வி கேட்டீங்க அப்படி கேள்வி கேட்பாங்க இல்லையா? அதன் வெளிப்பாடுதான் கேள்வி கேட்கிறாங்க. திமுகவா எம்பியாக இருக்கட்டும், திரிணாமுல் காங்கிரஸா இருக்கட்டும், மற்றபடி எப்படிப்பட்ட கட்சி கம்யூனிட்டி யாராக இருந்தாலுமே சரி, கேள்வி கேட்கத்தான் இங்க இருந்து நாடாளுமன்றமாகட்டும் சட்டமன்றமாகட்டும் ஒரு பிரதிநிதியை மக்கள் பிரதிநிதியாக தேர்ந்தெடுத்து அனுப்புறது. அதன் அடிப்படையில் கேள்வி கேட்கறாங்க. கேள்வி கேட்டா அதுக்கு தகுந்த மாதிரி பதில் சொல்லிட்டு போடா. ஆளே உள்ள வரல அப்படிங்கிறப்ப பதில் எவ்வாறு வரும்? அமித்ஷா இது வரைக்கும் வரல, இவர் மோடி இது வரைக்கும் நாடாளுமன்றத்துக்கு உள்ளவே வரல. ஆமா, ஒரு நாள் கேள்வி கேட்கறாங்க, ஒரு 30 சில்லற பேர் அதில் இது பண்றாங்க, சஸ்பெண்ட் பண்றாங்க. திரும்ப அவங்க கேள்வி கேட்கறாங்க, அதுல ஒரு 30 சில்லறை இப்படியே போட்டு இன்னைக்கு வரைக்கும் 151 எம்பிக்களை சஸ்பென்ஸ் பண்ணி வெளியே வச்சிருக்காங்க. அப்புறம் அதுக்கு பின்னால ஒரு குறிப்பிட்ட ஒரு 4 சட்டத்தை நிறைவேற்றுறாங்க பாஜக அரசு. அதாவது மிக முக்கியமான ஒரு சட்ட திருத்தங்கள், ஆங்கிலேயரால் கொண்டு வரப்பட்ட ஒரு சட்ட திருத்தங்களை அதை அவங்க தன்னுடைய ஆதரவின் வெளிப்பாட குரல் வாக்கு மூலமாக பண்ணிடுறாங்க. ஒருவேளை இதற்காகத்தான் அவர் நடந்து கொண்டார்களா அப்படிங்கிற பகிரங்கமான உண்மை இருக்கு. அதாவது இந்திய தண்டனை சட்டம் ஐசிபி, குற்றவியல் நடைமுறை சட்டம் சிஆர்பிசி, அப்புறம் இந்திய சாட்சிய சட்டம், மற்றபடி தேர்தல் ஆணையம் மற்றும் தேர்தல் ஆணையர்களை நியமிப்பதற்கான மசோதா தாக்கல் பண்ணியாச்சு. மற்றபடி இன்னும் ஜனாதிபதி அவங்க ஜனாதிபதி அவங்க தான் ஒப்புதல் கொடுத்துருவாரு, முடிஞ்சு போச்சு. இப்படிப்பட்ட சட்டங்களை நிறைவேற்றுவதற்கு மற்ற எதிர்கட்சியில் இருந்துச்சு அப்படின்னா தடையாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டின் அடிப்படையில் எல்லாத்தையும் வெளியேற்றிட்டு சட்டத்தை நிறைவேற்றி ரைட்டு, ஓகே. அதாவது அதன் அடிப்படையில் அவர் வெளியே திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி துணை ஜனாதிபதியை போன்று ஒரு மிமிக்ரி பண்றார். அவர் இப்படிலாம் பாஜக அவருடைய ஒரு கைப்பாவையாக இருக்கிறார், துணை ஜனாதிபதியை கைப்பாவையாக இருக்கிறது நடிச்சு காண்கிறார். அதை ராகுல் வீடியோ எடுக்கிறார். வீடியோ எடுத்து இன்னைக்கு சமூக வலைத்தளத்துல போட்டுறாரு. போட்ட உடனே இன்னைக்கு அது பத்திக்கிட்டு எரியுது. கேட்டா அது எப்படி துணை ஜனாதிபதி மிமிக்ரி பண்ணலாம்? மிமிக்ரி பண்ணக்கூடாது இந்திய சட்டத்துல, அரசியல் சட்டத்தில் இருக்குதா? கிடையவே கிடையாது. மிமிக்ரி கேலி என்பதெல்லாம் ஒரு வகையான ஒரு இலக்கியத்தின் வெளிப்பாடு. அப்படி பார்க்கிறப்ப பெண்களை எப்படிலாம் கேள்வி செய்து கவிஞர்கள் பாட்டு எழுதுகிறார்கள் அப்படிங்கிற கேள்வியெல்லாம் இருக்கு இல்லையா? அப்ப பெண் சமூகம் கோர்ட்ல கேஸ் பண்ண எந்த கவிஞர்களுக்கு வேலை இல்லாமல் போயிடும். மிமிக்ரி என்பது ஒரு வகையான கேலித்தனமாவது கிண்டல்தனமாவது அதை போல நடித்து காண்பிப்பது. அதை நம்ம கேலியாகவும் எடுத்துக்கலாம், கிண்டலாகவும் எடுத்துக்கலாம், நல்ல முறையில் எடுத்துக்கலாம். எம்ஜிஆரை போல் நடித்து காண்பது திறமை வேணும். அதே போலதான் துணை ஜனாதிபதி போல திரிணாமுல் காங்கிரஸ்
அது எம்பி வந்து நடிச்சு காமிச்சிருக்காரு. அதுக்கு வந்து திறமையின் வெளிப்பாடாக அதை விட்டு போட்டு ஊரை கூட்டினா அப்படி பார்க்கக்கூடிய சமயத்துல அதே இதுல வந்து பியூஷ் கோயல் அப்படிங்கிறவர் வந்து சொல்லியிருக்கிறார், பார்த்தீனியம் செடிக்கு ஈக்குவலா வந்து காங்கிரஸ் வந்து சொல்லியிருக்கிறார். பார்த்தீனியம் செடியை போன்று காங்கிரஸ் மிக விஷத்தன்மையானது. பார்த்தீன் ஹிஸ்டெரோபோரஸ் அப்படிங்கிற ஒரு செடியை போன்றது. அது வந்து 1955 அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யற கோதுமை சம்பந்தப்பட்ட இறக்குமதி செய்யப்பட்டால் அதுல வந்து தவறுதலாக விதைகள் வந்து பரிமாறப்பட்டு இன்னைக்கு இந்தியா ஃபுல்லா இருக்கு அந்த பார்த்தீனியம் செடி. காங்கிரஸ் வந்து விஷச்செடியை போன்றது, பார்த்தீனியம் செடியை போன்றது. எனக்கு வந்து விஷச்செடியை கண்டால் பிடிக்காது, காங்கிரஸ் வந்து மிக மோசமான ஒரு கட்சி அப்படின்னு கூட சொல்லியிருக்கேன். அப்ப இதுக்கு என்ன சொல்றது? மிமிக்ரி செஞ்சுட்டாங்க அப்படின்னு துள்ளி குதிக்கிறார். காரணம் என்ன? அந்த நாடாளுமன்ற சம்பந்தப்பட்ட வகையில கேள்வி கேட்டாங்க. 151 எம்பிகளை வந்து சஸ்பெண்ட் பண்ணி வச்சுட்டாங்க, அதை மறைப்பதற்காக. அதுக்கு பின்னால இந்த குற்றவியல் சம்பந்தப்பட்ட சொன்ன பாருங்க, அந்த 4 சட்டத்தை நிறைவேறதுக்கு பண்ணால வந்து அமித்ஷா வந்து நாடாளுமன்றத்துக்கு வந்துட்டு கொஞ்ச நேரத்துல போயிட்டாரு. இவர் வந்து இதுக்கு முதல்ல ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி, ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்துருக்கலாமே. பிரச்சனை வெளிப்பட்டது வெடிக்கிற சமயத்துல ஒரு அறிக்கை வாசிட்டு போயிருக்கலாமே. இந்த மாதிரி உள்ளவர் சுத்தமா வந்திருக்கவே கூடாது, நாடாளுமன்றத்துக்கு வரக்கூடாது என்பவர் சுத்தமா வந்திருக்காது. எல்லா சட்டமும் நிறைவேற்ற 151 எம்பி சஸ்பென்ஸ் பண்ண பின்னால அந்த சட்டத்தை நிறைவேற்றக்கூடிய தருணத்தில் மற்றபடி வந்து ஒரு ஆறுதல் வெளிப்பாடா மற்றபடி என்ன சோன்ஸ் அப்படிங்கிறது இருக்குல்ல. அப்ப இது சுயநலத்தின் வெளிப்பாடு தானே. சரி, அது ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட காங்கிரஸை வந்து பார்த்தீனியம் செடி போன்று விஷ செடி அப்படின்னு வர்ணிக்கிறது இவருக்கு என்ன உரிமை இருக்கு அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல. அப்படி பகிரங்கமான ஒரு கேள்வி இருக்கு. அதே மாதிரி வந்து 2018 ராகுலை போன்று மோடியை கூட மிமிக்ரி பண்ணியிருக்கிறார். அதையே வந்து மோடிக்கு தெரியல அப்படிங்கிற இன்னொரு கேள்வி இருக்கு. பாஜக ஏன் தெரியல கேள்வி இருக்கு. 2018 வந்து ஒரு பிரச்சனை அடிப்படையில் கட்டி பிடிக்கிறார், மோடியை கட்டி பிடிக்கிறார். மற்றபடி வந்து அவரும் கட்டி பிடிக்கிறாரு. உடனே வந்து மோடியை போன்று வந்து இது ராகுலை போன்று மோடி வந்து நடித்து காண்பிக்கிறார். அப்ப அது வந்து மிமிக்ரி தானே. இப்ப அது சம்பந்தமா பயங்கரமா கேள்வி கேட்கலாமே. பல பத்திரிகை வந்து கேள்வி கேட்கிறாங்க, அப்படி எப்படி பண்ணலாம், ஏது பண்ணலாம் அப்படி கேள்வி கேட்கிறார். பாஜகவை இவர்கள் தூண்டி விட்டு கொண்டிருக்கிறார். அப்படி பாக்குறப்ப எத்தனையோ கேள்வி இருக்கு. பத்திரிகையாளர்களை பத்தி நான் கேட்கல. நாடாளுமன்றத்தில் 151 எம்பி சஸ்பென்ஸ் பண்ணதை பத்தி கேள்வி கேட்டீங்களா? அதானியை பத்தி கேள்வி கேட்டார் ராகுல் காந்தி. நீங்க எல்லாம் அத்வானி இவரு மோடியும் அமித்ஷாவையும் பதில் சொல்றது கேள்வி கேட்டீங்களா? அதே மாதிரி ரமேஷ் பெதுரி அப்படிங்கிற வந்து நாடாளுமன்றத்திலே வந்து ஒரு இஸ்லாமிய பகுஜன் ஜமாஜ் இஸ்லாமிய ஒரு எம்பி வந்து தரக்குறைவாக பேசினார். இன்னைக்கு வரைக்கும் அது என்ன பதிலே கிடையாது. அதை பத்தி பத்திரிகைக்காரங்க கேள்வி கேட்டீங்களா? அதே நேரத்தில் இஸ்லாமிய வெறுப்பு பிரச்சாரம், இஸ்லாமியர் சம்பந்தப்பட்ட வகையில் இன்னைக்கு வந்து பாஜக வந்து ஒருதலை பட்சமாகவும் கேவலமாகவும் ரொம்ப பகிரங்க எதிர்ப்பாகவும் நடந்துட்டு இருக்கு. அது சம்பந்தமா கேள்வி கேட்டீங்களா? வேலை வாய்ப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தான் இந்த பிரச்சனையை வந்து கலந்து விட்டு தாக்குது. அந்த பசங்க சொல்றாங்க அராஜகம் ஒழிக அப்படிங்கிறாங்க, வேலையில்லா திண்டாட்டம் ஒழிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறாங்க. வேலை இல்லாத பசங்க செஞ்ச ஒரு வேலை வேற ஒண்ணுமே கிடையாது. சரி, இது சம்பந்தமா வந்து அவர் இன்னைக்கு வரைக்கும் பதில் சொல்ல. அது சம்பந்தமா வந்து கேள்வி கேட்டீங்களா? ஏன்னாப்பா அத்வானியை பார்த்தும் மோடியை இது அமித்ஷா பார்த்தும் மோடியை பார்த்துங்க பத்திரிகையாளர் கேள்வி கேட்டீங்களா? இதை பாருங்க, அஸ்ஸாம் முதல்வர் இப்போ ஒரு புதுசா ஒரு அதிரடி திட்டம் போட்டிருக்காங்க. இருக்கக்கூடிய இஸ்லாமிய மதர்சாக்கள்லாம் வந்து க்ளோஸ் பண்றாரு. க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு 1000 சில்லற மதர்சாவை க்ளோஸ் பண்ணிட்டு எல்லாமே வந்து பள்ளி கல்லூரிகளாகவும் பள்ளிகளாகவும் மாற்றினார். இதே நபர் தான் வந்து காங்கிரஸ் இருந்தப்ப அதே மதரசாவுக்கு ஊக்கத்தொகை கொடுத்து ஊக்குவித்தார். இன்னைக்கு பாஜகவுக்கு மாறின பின்னாடி இஸ்லாமிய வெறுப்பு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறார் அஸ்ஸாம். இது சம்பந்தமா கேள்வி கேட்டீங்களா? எந்த ஒரு கேள்வி இல்லையாங்க. மிமிக்ரி என்பது என்ன? ஒரு நபரை போன்று இன்னொருவர் நடித்து காட்டுவது, பேசி காட்டுவது, அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. இது எந்த தவறுமே கிடையாது. அப்படி பாக்குறப்ப 2014 மோடி ராகுல் காந்தி மாதிரி மிமிக்ரி பண்ணிருக்கிறாரா? இதெல்லாம் வந்து 151 எம்பிக்கள் வந்து எவ்வாறு சஸ்பெண்ட் செய்யப்படலாம் அப்படிங்கிற மக்கள் இன்னைக்கு மனதுக்குள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ஆமா, அதை மறைப்பதற்காக, மூடி மறைப்பதற்காக இந்த பாஜக அரசு செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு மோசடித்தனமான வேலையாகத்தான் பார்க்க முடியும். காங்கிரஸ் எப்படி ஒரு ரிசர்ச் சொல்லலாம், பார்ட்டியை ஒப்பிட்டு பார்க்கலாம். புரியுதா? இந்த இப்போ இன்னொரு விஷயம் போயிட்டு பிக் பாக்கெட் அப்படின்னு மோடியை பார்த்து சொன்னதுக்கு அது சம்பந்தமா தேர்தல் ஆணையம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஒரு இது விளக்கம் கேட்டு
ஒரு இது சம்மன் அமைச்சிருக்கிறாங்க. அது சம்பந்தமா வந்து இன்னைக்கு வந்து ஒரு பிரச்சனையும் போயிட்டு இருக்கு. அப்ப இது சம்பந்தமா காங்கிரஸ் கேட்கணும்ல, கேட்கணும், கட்டாயமாக கேட்கணும். கார்கேவுக்கும் மற்றபடி வந்து ராகுலுக்கும் காங்கிரஸ் பிரமுகர்களுக்கும் நான் சொல்லிக் கொள்வது, பிக் பாக்கெட் அப்படின்னு சொல்லி போட்டு ராகுல் காந்தி சொன்னார் சொல்லி போட்டு இன்னைக்கு வந்து தேர்தல் ஆணையம் சம்பந்தமா வந்து ஒரு தேர்தல் கூட்டத்தில் பேசினார் போட்டு கேட்கிறாங்கன்னா விளக்கம். அதாவது வந்து கோலார் தங்க வயல்ல வந்து இவர் பேசினார், மோடிங்கிற பேர்ல உள்ள எல்லாருமே திருடர்கள் அப்படிங்கிற மாதிரி அர்த்தத்துல பேசுற மாதிரி அவங்க கோர்ட்ல கேஸ் போட்டு அது பிரச்சனை பண்ணாங்களா. அதே மாதிரி பிக் பாக்கெட் அப்படிங்கிற சம்பந்தப்பட்ட விஷயத்துல அவர் பேசுறாரு கூட தேர்தல் ஆணையம் விளக்கம் கேட்டு இன்னைக்கு வந்து நோட்டீஸ் அமைச்சிருக்காங்க. அதுக்கு இவர் என்ன பதில் சொல்ல போகிறார் என்பதெல்லாம் விட காங்கிரஸை நீங்க எவ்வாறு விசேஷடிக்கு ஈக்குவலாக பேசலாம் அப்படின்னு பியூஷ் கோயல் அந்த அமைச்சருக்கு, மத்திய அமைச்சருக்கு விளக்கம் கேட்டு இது பண்ணு, நோட்டீஸ் அனுப்பு. அப்பதான் வந்து அது ஒரு ஜனநாயக நாடா இருக்க முடியும். இவர்கள் செய்வதெல்லாம் வந்து குற்றம் கிடையாது. இவங்களுக்கு வந்து ரத்தம் அடுத்தவனுக்கு வந்து தக்காளி சட்னி அப்படிங்கிற ஒரு கேள்வி, ஒரு பழமொழி பார்த்தான் நான் இருக்கேன். இதுல ஏற்றுக்கொள்ள முடியாது, இதெல்லாம் ஒருதலை பட்சமானது. அதாவது வந்து எது நடந்தாலுமே சரி அதை மூடி மறைப்பதற்கு இந்த பாஜக விரும்புகிறது. அதான் நிதர்சனமான உண்மை. ஒரு பிரச்சனை நடந்தது அப்படின்னா எப்படியாவது மூடி மறைச்சிடணும். இன்னொரு பிரச்சனை வந்த உடனே அது பெருசுப்படுத்தி அது அப்படியே அன்னைக்கு வந்து மிமிக்ரி சம்பந்தப்பட்ட வகையில ராகுல் காந்தி பெருசுப்படுத்தினார் 2018 இல்லையே. இந்த காங்கிரஸ் வந்து விஷச்செடின்னு சொல்லியிருக்கிறார் பியூஷ் கோயல், அதை ஒன்றும் பெருசுப்படுத்தலையே. பெருசுப்படுத்தினா நீங்க யார் அப்படிங்கிறத தெரியும். இவங்க வந்து பாஜக வந்து ஊமையாட்டமே அப்படி ஊரை கெடுக்க, பெருச்சாளி வீட்டை கெடுக்குங்கிற மாதிரி அப்படி ஊமையாவே இருந்து அடுத்தவன் செய்யறத வந்து பெருசுபடுத்திக்கிட்டே போறாங்க. இதை மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள், அப்புறம் பேசிக்கலாம். இருந்தாலுமே வந்து பிரச்சனை என்று வரும்போது நீங்கள் ஒரு கையில வந்து ஒரு ஆயுதத்தை எடுக்கணும் இல்லையா. கார்கே வந்து இன்னைக்கு பிரதம வேட்பாளர் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பேசப்படக்கூடிய நபரா இருக்கக்கூடியவர். மத்த நான் சொல்றேன், கார்கே வந்து அடுத்து பிரதம வேட்பாளர் அறிவிக்கப்படலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. அதே நேரத்தில் அவரை கேட்கும் பட்சத்தில் எதுக்கு அதெல்லாம் அவசரப்படுறீங்க, முதல்ல ஓட்டு வாங்கிக்குவோம், அப்புறம் பின்னாடி பார்த்துதான் சொல்றார். எப்படி இருந்தாலுமே சரி மக்கள் முன்னால பேசக்கூடிய சமயத்துல இந்த மாதிரி பாஜக அவருடைய இந்த பாசிச கொள்கையில் வந்து தூக்கி நிறுத்தப்பட்டால் உங்களுக்கு தோல்வி நிச்சயம் அப்படிங்கிற தோல்வி வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு இல்லையா. அவன் இதை கணக்கில் கூட இந்திய கூட்டணியை பார்த்து நான் சொல்லிக்கொள்ள விஷயம். அதனால வந்து அவங்க நீங்க என்னென்ன செய்யறீங்களோ அவங்க எல்லாம் நோட் பண்றாங்க பாத்தீங்களா. அதே மாதிரி அவங்க என்னென்ன செய்யறாங்களோ அதை நீங்க நோட் பண்ணி விளக்கம் கேள்வி கேளுங்க, ஏகப்பட்டது கேள்வி கேளுங்க. புரியுதுங்களா. வட இந்திய மீடியாக்கள் வந்து பாஜகவுக்கு ஆதரவாக ஜால்ரா அடித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பது பகிரங்கமான உண்மை. இப்ப ரஃபேல் அந்த விமானம் 36 விமானம் வாங்கின சம்பந்தப்பட்ட விஷயம் இன்னைக்கு பகிரங்கா பத்தியது பிரான்ஸ்ல. அங்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு மீடியா, ஒரு இணையதள மீடியா கூட பப்ளிக்கா போட்டாங்க. மோடி அரசு ஒத்துழைப்பதில்லை. அதோட சேர்ந்து அங்க இருக்கக்கூடிய ஒரு பிரதம மந்திரி, மற்ற சோர்ஸ், பழைய ஆண்டு எல்லாமே சேர்ந்து இந்த 3 பேருமே சேர்ந்து ஒத்துழைக்காமல் அதை இழுத்தெடுத்து கொண்டிருக்கிறார்கள் போட்டு பத்திரிகை பகிரங்கமா விட்டுருக்காங்க. இப்ப இது சம்பந்தமா வந்து வட இந்திய மீடியாக்கள் ஏன் கேள்வி கேட்கல, இந்திய மீடியாக்கள் ஏன் கேள்வி கேட்கல? காங்கிரஸ் செஞ்சா மட்டும் அப்படி செஞ்சுட்டீங்க இப்படி செஞ்சு கேள்வி கேட்டீங்களா? இங்க நடந்த மாதிரிதான் மன்சூர் செஞ்சுட்டான்னு கூட மன்சூர் அலிக்கான கேள்வி கேட்டாங்க, திரிசாவை கேள்வி கேட்டாங்க, மற்ற சோர்ஸ் எல்லாத்தையும் கேள்வி கேட்டாங்க. குஷ்பு நீங்க ஸ்ட்ராங்கா கேள்வி கேட்டீங்களா? அண்ணாமலை பார்த்தீங்க, அண்ணாமலை இதை பத்தி பேசுறாரு, அவன் மிமிக்ரி செய்து மிகப்பெரிய தவறு அப்படின்னு. அப்புறம் இவரு 2018 ராகுல் காந்தியை பார்த்து மோடி செஞ்சாரு, அது தவறு இல்லையா? இந்த ரஃபேல் வாதி சம்பந்தப்பட்ட விஷயத்துல எல்லாம் வட இந்திய பத்திரிகையில மூடி மறைக்கின்றன, அது தவறு இல்லையா? குஷ்புவை பார்த்து கேள்வி கேட்டாங்க இங்க தமிழக மீடியாக்கள், இன்னைக்கு வரைக்கும் அந்த சேரி பாசைங்கிறது அழிக்கப்படவே இல்லை, அந்த குற்றப்பதிவு, அது தவறு இல்லையா? ஏன் அந்த இது சம்பந்தமா வந்து இப்ப பத்திரிகைக்காரங்க கேள்வி கேட்கலாம். காங்கிரஸ் செஞ்சா மட்டும் மிக பெருசாக எடுத்து ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த பத்திரிகைகள் பாஜகவை மட்டும் எடுத்து ஐயா ஓடி ஒழிகின்றன அப்படிங்கிற ஒரு பகிரங்கமான ஒரு கேள்வி இல்லையா? என்ன இதுல வந்து திரிணாமுல் காங்கிரஸ் மம்தா சொல்லிட்டாங்க, வீடியோ எடுக்காமல் இருந்துட்டு தெரிஞ்சிருக்குமா? அது அருமையான கேள்வி. மம்தா பேனர் சொல்லியிருக்காங்க, வீடியோ எடுக்காமல் இருந்து தெரிஞ்சிருக்குமா? மிமிக்ரி பண்றாரு திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி, அது வீடியோ எடுக்காம இருந்ததுதான் தெரிஞ்சிருக்குமா? அப்ப வீடியோ எடுத்தது தவறா? கிடையாது.
அதை எடுத்து வந்து அவர் வெளியே போட்டுறார். ஒரு நடிப்பின் வெளிப்பாடு அவ்வளவுதான். இது வந்து கேலித்தனம் கிடையாது, கிண்டல்தனம் கிடையாது. ஆமா, அப்படி பார்க்கின்ற பொழுது எத்தனையோ விஷயங்கள் இருக்கு. பெண்ணை வர்ணிப்பது, பெண்ணை கேலித்தனமாக பேசுவது, மற்றபடி வந்து ஆண் சம்பந்தப்பட்ட வகையில பல விஷயங்கள் பெண்கள் செய்வது, இதையெல்லாம் வந்து ஏகப்பட்ட விஷயம் அடுக்கிக்கிட்டே போகலாம். புரியுதுங்களா? இதெல்லாம் வந்து இலக்கிய விஷயமான ஒரு விஷயம். மற்றபடி வந்து இதெல்லாம் வந்து ஒரு ஒரு கற்பனையான ஒரு விஷயம். அவருடைய திறமையின் வெளிப்பாடு அப்படி எடுத்துக்கொள்ளலாம். அந்த அளவுக்கு பெருந்தன்மை இருந்திருந்தா அவங்க 151 எம்பியை சஸ்பென்ஸ் பண்றாங்க அப்படிங்கிற பகிரங்கமான ஒரு கேள்வி இருக்கு. அதனால வந்து இதெல்லாம் வந்து நடந்து எது நடந்தாலும் சரி அதை கண்டுகொள்வதில்லை. ஆமா, ஏதோ நடக்கதான் எதிர்கட்சி செய்யறாங்கன்னு பார்த்துக்கிட்டே இருக்காது. அதை பெருசுபடுத்தி இதை தூக்கி மூடி மறைச்சிட வேண்டியது. அதை செப்டிக் டேங்கை வந்து பெரிய மூடியை போட்டு மறைக்கிறாங்க பாருங்க, பெரிய பெரிய அபார்ட்மெண்ட்ல அது மாதிரி. அதனால வந்து இது பாஜகவினுடைய மிக திருட்டுத்தனமான வெளிப்பாடு. அதனால வந்து காங்கிரஸ், ஆமா, அந்த கட்சியை பத்தி நான் சொல்லிக் கொள்வது, அவர்கள் கேள்வி கேட்கிறாங்களா, நீங்களும் கேள்வி கேளுங்க, விடாதீங்க. அப்பதான் வந்து மக்களுக்கு நீங்கள் யார் என்பது தெரியும் என்பதுதான் பகிரங்கமான உண்மை. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி.